இந்த ஆரவாரம் தான் எங்களை துணிஞ்சு களத்துல தனிமையாக நின்றாலும் தனித்துவத்தோட நில்லுங்களான்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் நிக்கிறோம். நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். நாட்டில் வள்ளல்கள், கொடை வள்ளல்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் நாட்டை ஆண்ட மன்னனே கொடை வள்ளல்களாக இருந்தது தமிழ் பேரினத்தில் தான். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்று கோணி துணி கட்டி தூங்குகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சோறு வடித்து தண்ணீர் ஆறாத ஓடியது என்கிறார். சிப்பியில் இருந்துதான் முத்தெடுத்தார்கள், கரும்பிலிருந்து முத்தெடுத்தவர்கள். எவ்வளவோ பெருமைகள் உண்டு. இன்று கல்லை கொண்டோ கடாரம் கொண்டோ என்ற வரலாற்று பதிவுகள். ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணி பெற முடியாத யதார்த்த நிலை. உலகை கட்டி ஆண்ட அருள்மொழி சோழன், அவன் மகன் அரசியலின் வாரிசுகள் இருக்கிற இந்த நிலப்பரப்பையும் இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்து வாக்குக்கு காசு கொடுக்காமல் உயர்ந்த வாக்குரிமை வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன வாக்குறுதி? உலகத்தில் கல்வியிலே முதலிடத்திலே தென்கொரியா இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வரும்போது தென்கொரியாவை முன்னிக்கொண்டு தமிழ்நாடு இருக்கும் என்கிற வாக்குறுதி. இந்த நாட்டில் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த மருத்துவத்தை கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்கிற வாக்குறுதி. தூய குடிநீர், தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, தண்ணீர் சந்தை பொருள் அல்ல, அது உலக உயிர்களின் உயிர் தேவை. எனவே தூய குடிநீர், ஒவ்வொரு குடிகளுக்கும் தூய்மையான குடிநீர், நஞ்சில்லாத நீர் விநியோகிக்கப்படும் என்பது போன்ற வாக்குறுதிகளைத்தான் உங்கள் பிள்ளைகள் வழங்க முடியுமே ஒழிய வாக்குக்கு காசு கொடுக்கிற கொள்கையை நாங்கள் ஏற்றவர்கள் அல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுத்தவன் மக்களை ஏமாற்ற நினைக்கிறான் என்று பொருள். நாம் நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை போடுகிறோம், அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவன் நாட்டை விற்கிறான். இதுதான் நடக்கிறது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பணம் முதலீடு செய்து வருகிற முதலாளிகளுக்கான அதிகாரம் நிறுவப்பட்டால் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம், மக்களின் நலன் சார்ந்த சேவை எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? இந்த தொகுதியில் வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை முறை இந்த பாராளுமன்றத்திற்குள் வந்து மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு எவ்வளவு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசி தீர்த்து வைத்திருக்கிறார்? எதுவும் இல்லை. 39 உறுப்பினர்களை கொண்டு சென்றார்கள் திமுக. அங்க என்ன நடந்தது? எந்த உரிமையை எடுத்து பேசினார்கள்? எந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள்? அப்படியே தொடர்கிறது. இதே இன்னும் மீனவர் படுகொலை, இன்னும் காவிரி நதிநீர் உரிமை சிக்கல், இன்னும் முல்லை பெரியாற்றிலே தண்ணி பெற முடியாத நிலை, அதே மீத்தேன் துயரங்கள், அதே ஸ்டெர்லைட், எல்லாம் அதே பிரச்சனைகள். அப்படியே சொத்து வரி ஏற்றம், மின் கட்டண உயர்வு, ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது யார்? காங்கிரசும் திமுகவும் தான். அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள். மோடி ஐயா நல்லா போன் விட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்கிறார், அவ்வளவுதான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் திமுக தான். நீட்டு தேர்வு எழுதுகிறோம் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். நீட்டு தேர்வு நடத்துகிற முதலாளி யார்? அமெரிக்க முதலாளி, ப்ரோ மெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் முதலாளி. இந்த நாட்டில் தன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வை கூட நடத்த முடியாத அரசு அது எதற்கு தேர்தல் நடத்துகிறது? எதற்கு தேர்தல்? ஒரு நாட்டு மாணவனுக்கு தேர்வு நடத்த முடியாதா? அதை கூட அமெரிக்க முதலாளி தான் நடத்தணுமா? எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் சிக்கிக்கொண்டோம் பாருங்கள். எப்படிப்பட்ட தலைமைகளுக்கு மாட்டிக்கொண்டோம் பாருங்கள். இதிலிருந்து மீழ்வதற்கு எழுவதற்கு இருக்கிற வாய்ப்பு தான் இந்த தேர்தல்.
வரலாறு அவ்வப்போது சில வாய்ப்புகளை தரும், அதை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த தேர்தலை என் மக்கள் வழக்கமான தேர்தலாளர்களுடைய வாக்கு செலுத்திவிட்டு கடந்து போகக்கூடாது. ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இதை பார்க்க வேண்டும். மாறுதலுக்கான தேர்தல் இது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த கட்சிகளை விட்டால் வேற என்ன செய்வது? காங்கிரஸ் ஆண்டுச்சு, பாரதிய ஜனதா 10 ஆண்டு, சரி பாரதிய ஜனதா வேணாம், மறுபடியும் காங்கிரஸ், திமுக, இப்படி மாறி மாறி. அதான் மன்னர் கதை. மன்னர் ஒருத்தன் தவறு பண்ணிடுறான், தவறு குற்றம் செஞ்சிடறான், மன்னர்கிட்ட போய் நிறுத்துறாங்க. மன்னர் தண்டனை கொடுக்கிறார். நீ செய்த குற்றத்துக்கு 50 மிளகாயை கடிக்க வேண்டும், இல்லைனால் 50 சவுக்கடி வாங்க வேண்டும். சவுக்கடி ரொம்ப கடினமா இருக்கும் என்று நான் மிளகாயை கடிக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார். சரி கடிப்பா என்று சொல்கிறார்கள். 5 மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல, கண்ணு எரிச்சல், வாய் காண்டது, தண்ணீர் கொட்டுது. என்ன சொல்லணும்? மண்ணா முடியல, நான் சவுக்கடி வாங்கிக்கிறேன்றான். சவுக்கடி போய் வாங்குகிறான். 5 அடியே தாங்க முடியல, தோல் பிஞ்சு வர்றது. 5 மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல, மண்ணா முடியல, சவுக்கடின்னு சவுக்கடி வாங்கிறான். 5 வருஷம் அதிமுக சவுக்கடி, இங்கிட்டு ஒரு மிளகாய் கடி திமுக, அப்புறம் பாரதிய ஜனதா 10 வருஷம் சவுக்கடி, அப்புறம் சவுக்கடி. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஏன் ஓ நாட்டில் மட்டும் கல் இல்லை? ஓ நாட்டில் மட்டும் கல் மதுன்னு ஏன் வந்துச்சு? இவ்வளவு ஒன்று அருகம்புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய புல்லு பனையின் தென்னை, அதன் சாறு நல்லது இல்லையா? பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லது. கல்லு குடிச்சு செத்தவன் யாரு? சொத்தம் மட்டும் வித்தவன் யாரு? சொல்லு. வயிறு நிறைஞ்சிச்சு, கல்லு குடித்தால் போதும் என்று சொல்லலாம். அந்த அதை மது என்று கட்டமைத்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஏன்? கல்லுக்கடையை திறந்து விட்டால் இவர்கள் காட்டுகிற சாராய ஆலையை சரக்கெடுக்க முடியாது. அதுதான் சரியானது. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு, எதிர்காலத்திற்கு அதுதான் சரியானது. அதை கடைபிடிக்கல. அதனாலதான் இந்த நாடு சந்தையாய் நிற்கிறது. கல்வி கொடுப்பது சேவை, அது சந்தை, விற்பனை. மருத்துவம் கொடுப்பது ஒரு சேவை, அது விற்பனை, அது முதலாளி கொடுப்பார். தண்ணீரை விநியோகம் பண்ணுவது கொடுப்பது ஒரு சேவை, அது தனியார் முதலாளி கொடுப்பார். மின் உற்பத்தி செய்து விநியோகம் செய்வது ஒரு சேவை, அதை தனியார் முதலாளி தான் செய்வார். நாட்டு குடிகளுக்கு எரிபொருள், பெட்ரோல், டீசலை ஒரு முறையான சீரான ஒரு கட்டணத்தை வைத்து விற்க வேண்டியது அரசின் பொறுப்பு, அதை அம்பானி செய்வார். அப்படி என்றால் அரசு என்னதான் செய்யும்? எதற்குத்தான் இந்த அதிகாரத்தை நிறுவுகிறோம்? எதற்கு? இத்தனை முறை ஓடி வருகிற ஐயா மோடி வெள்ளத்தில் செத்து மதக்கும் போது எத்தனை தடவை வந்தார்? எத்தனை முறை வந்தார்? ஒரு ஆறுதல் வார்த்தை அங்கிருந்தே பதிவு செய்தாரா? இந்த பேரிடரில் சிக்கி தவிக்கும் என் நாட்டு குடிகளுக்கு என்னுடைய ஆறுதல், விரைவில் நீங்கள் மீண்டு வருவீர்கள், உங்களுக்கு இந்த அரசு துணை இருக்கும், உரிய நிவாரணத்தை வழங்கும். இல்லை, ஆந்திர காட்டுக்குள் சுட்டு போட்டு மரக்கட்டைக்கு நம்பர், மனித உடலுக்கு நம்பர் போட்டு வைத்திருந்தான். இது கொடுஞ்செயல். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று ஒரு தலைவனும் கேட்கல, ஒருத்தன் கூட அதை சொல்லல. நேற்று வரைக்கும் மீன் பிடிக்க போன நம் மீனவ சொந்தங்களை படகிலே ஏறி சிங்கள ராணுவ வீரர்கள் கம்பியால் அடித்து தாக்கி இருக்கிறார்கள். அது கண்டிக்கத்தக்கது என்னோட வார்த்தை சொல்லல. என் வீட்டு இளவுக்கு அடாதவனுக்கு என் ஓட்டு கேட்பாய். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நீ எப்போது உருவாக்குவாய்? எப்போது உருவாக்குவாய்? எப்படி உன் உரிமையை நீ மீட்பாய், பாதுகாப்பாய்? மானங்கட்டு திரும்ப திரும்ப உன் உரிமையை பறிக்கிற கட்சிகள், உன் உணர்வை மதிக்காது, உன் உயிரை பற்றி கவலைப்படாத கட்சிகளுக்கு திருப்ப திருப்ப ஓட்டை போட்டு அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி அதை மீட்பாய்? எப்படி காப்பாய்? எப்படி மாறவும்? அவர்களை நீங்கள் மாய்க்கு சின்னத்தை வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அவரின் வெற்றி என் வெற்றி அல்ல, என் தம்பி ரமேஷ் பாபுவின் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் வெற்றி. நான் ரமேஷ் பாபு என்கிற மருத்துவரை நிறுத்தியிருக்கிறேன் என்று எண்ணாதீர்களே அன்பு மக்களே, உங்களை நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே வேட்பாளர். நீங்கள் அந்த எண்ணத்தில் எங்கள் சின்னத்தில் வாக்களியுங்கள். நான் வெல்ல வேண்டும், நாம் வெல்ல வேண்டும் என்று எண்ணுங்கள். இது நம் நாட்டுக்கான தேர்தல், நம் நாட்டின் எதிர்காலத்திற்கான தேர்தல், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான தேர்தல். நானும் என் தம்பியும் கையேந்தி கேட்பது வாக்கல்ல, நம் வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நீங்கள் உணருங்கள். நாங்கள் கேட்டு நிற்பது உங்களின் ஓட்டை அல்ல, நம் நாட்டின் உரிமையை, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஏப்ரல் 19 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பி ரமேஷ் பாபு அவர்களை
புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.